சேலத்துல இறுதி சடங்குல கலந்துக்க போன ஒருத்தருடைய சடலம் பவானி ஆற்றிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அடுத்த சின்னனூர் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். 30 வயதான இவர் மின்சாரத்துறையில ஒப்பந்த ஊழியரா பணியாற்றிட்டு வராரு. இவர் சின்ன திருப்பதியில இருக்கக்கூடிய தன்னுடைய பெரிய மாமியாருடைய இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. இறுதி சடங்குல கலந்துக்க போனவர் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சதீஷ்குமாருடைய அம்மா காவல்துறையினரிடம் தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் தீவிரமா விசாரணை நடத்தும் போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி சதீஷ்குமார் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து மது அருந்திட்டு நடு ரோட்ல ரகளையில ஈடுபட்டிருக்காரு. அப்போது அந்த வழியா போன ஒரு வெள்ளை கலர் ஆம்னி வேனை வழிமறிச்சு சதீஷ்குமார் ரகலை செஞ்சிருக்காரு. அந்த ஆம்னி வேன்ல ரவுடி மணிகண்டனும் அவர்களுடைய கூட்டாளிகளும் இருந்திருக்காங்க. சதீஷ்குமார் செஞ்ச ரகளையில ஆத்திரமடைஞ்ச ரவுடி மணிகண்டனும் அவருடைய கூட்டாளிகளும் சதீஷ்குமார கார்ல தூக்கி போட்டுட்டு அடிச்சிருக்காங்க. அவர்களும் மதுபோதையில இருந்ததுனால சதீஷ்குமார சரமாரியா தாக்கி இருக்காங்க. சதீஷ்குமார அவர்களுடைய வெள்ளை கலர் ஆம்னி வேன்ல தூக்கி போட்டுட்டு போற சிசிடிவி காட்சி போலீசாருக்கு கிடைக்குது. இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில ரவுடி மணிகண்டன் மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகளிடத்துல காவல்துறையினர் விசாரணை நடத்துறாங்க. ரவுடி மணிகண்டனும் அவர்களுடைய கூட்டாளிகளும் சதீஷ்குமார மதுபோதையில சரமாரியா தாக்குனதுல சதீஷ்குமார் கார்லயே உயிரிழந்துறாரு. இதனால குழப்பமடைந்த ரவுடி மணிகண்டனுடைய கும்பல் சதீஷ்குமாருடைய உடலை ஈரோடு பவானி ஆற்றுல தூக்கி வீசிட்டதா ரவுடி மணிகண்டனும் அவர்களுடைய கூட்டாளிகளும் ஒப்புக்கொள்றாங்க. தகவல் அறிந்து பவானி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய சதீஷ்குமாருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ரவுடி மணிகண்டனையும் அவர்களுடைய கூட்டாளிகளையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கிறாங்க. இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக போனவர் ஆத்துல சடலமா மீட்டெடுக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.